வணக்கம் மக்களே. வயிறு முட்டை சாப்பிடணும், ஆனா அதே சமயம் நேச்சுரலா வெயிட் குறையணும் நினைச்சாலே சூப்பரா இருக்குல்ல? இது நிஜமாவே சாத்தியமாங்கிறத பத்தின ஒரு அட்டகாசமான அலசல தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். எடை குறையணும், ஆனா அந்த பசி மயக்கம் வரக்கூடாது. இது பிராக்டிக்கலா செட் ஆகுமா? ஒரு பிஸியான ஒர்க்கிங் டேல பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது நம்ம பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க், கரெக்டா? இத பாருங்க, இது நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிறது தான். மதியம் ஒரு 4:30 மணி வாக்குல வேலை டென்ஷன்ல லேசா பசி எடுக்கும். உடனே நம்ம மைண்ட் கேண்டீன்ல இருக்கிற வடை, பஜ்ஜி, சிப்ஸும் தான் தேடும். ஏன்னா அதுதான் ஈஸி ஆப்ஷன். ஆனா இதையே டெய்லி சாப்பிடும்போது என்ன ஆகுது? உடம்புல எக்கச்சக்கமான கேலரிஸ் ஏறி நம்ம மெட்டபாலிசமை டோட்டலா டேமேஜ் ஆகிடுது. இந்த ஒரு பெரிய சிக்கலுக்கு செக் வைக்கிறதுக்கு தான் நாம இந்த 0 கேலரி உணவுகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கான பெர்ஃபெக்ட் சொல்யூஷனா ஒரு 11 அற்புதமான 0 கேலரி சூப்பர் ஃபுட்ஸை 4 சிம்பிள் கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்கோம். 1 தின்பண்ட சிக்கல், 2 கோடைக்கால நீரேற்றம், 3 பசியை தீர்க்கும் ஸ்நாக்ஸ், அப்புறம் 4வது சூப்பர் காய்கறிகள். இதை எப்படி நம்ம ரெகுலர் லைஃப்ல கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோடைக்கால நீரேற்றம். சுட்டேரிக்கிற வெயிலுக்கு நம்ம பாடியை கூலா வச்சுக்கிற சூப்பரான நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் பத்தி பார்ப்போம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெஃப்ரெஷிங்கான ஐட்டங்கள்ல கேலோரிஸ் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. குறிப்பா நீர்மோர். 100 மில்லி நீர்மோர்ல வெறும் 18 கேலோரிஸ் தான் இருக்கு. நிஜமாவே நம்ப முடியலல்ல? அப்படியே கொளுத்துற வெயில்ல இருந்து வீட்டுக்கு வர்றதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு கிளாஸ் சில்லுன்னு நீர்மோர் குடிச்சா பாடி உடனே கூலாகிறதோட அதுல இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம செரிமானத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு பக்கம் நம்ம இளநீர், இது ஒரு நேச்சுரலான எலக்ட்ரோலைட் ட்ரிங்க். நீங்க ஜிம்முக்கு போயிட்டு வந்து குடிக்கிற அந்த விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்டுகளை விட இது உங்களை இன்ஸ்டன்ட்டா ரீசார்ஜ் பண்ணிடும். அசிடிட்டி, பாடி டயர்ட்னஸ் எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டுற ஒரு மேஜிக் தான் இது. நம்ம சின்ன வயசுல சம்மர் வந்தாலே நுங்கு, தர்பூசணின்னு ஏன் அவ்ளோ கொண்டாடணும்னு இப்ப புரியுதா? இது ரெண்டுலயுமே எக்கச்சக்கமான நீர்ச்சத்து இருக்கு. உங்க வயித்தை கூலா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற வைட்டமின் சி அப்புறம் விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்க ஸ்கின்னுக்கு செம்ம க்ளோயிங்கான ஒரு லுக்க கொடுக்கும். குறிப்பா தர்பூசணில 90% தண்ணி இருக்கிறதால சாப்பிட்ட அடுத்த செகண்ட் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். அடுத்து 2வது கேட்டகரி பசிய தீர்க்கும் ஸ்நாக்ஸ். உங்க டயட்டை ஸ்பாயில் பண்ணாம அந்த திடீர் பசிய அடக்கிறதுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ் இது. ஜஸ்ட் 15 20 கேலரிஸ். ஆமாங்க, ஒரு 100 கிராம் ஃப்ரெஷ்ஷான மொறுமொறுப்பான வெள்ளரிக்காயில இருக்கிற டோட்டல் கேலரியே அவ்வளோதான். கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாம வயிறார சாப்பிட இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்நாக் இருக்கவே முடியாது. வெள்ளரிக்காயில அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதால சாப்பிட்ட ரொம்ப நேரத்துக்கு வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். கூடவே அதுல இருக்கிற என்சைம்ஸ் செரிமானத்தையும் சூப்பரா பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது நம்ம டோட்டல் பாடியை நிஜமா அப்கிரேட் பண்ணும். விட்டமின் சி மூலமா இன்ஃபெக்ஷன்ஸ் வராம தடுக்கிறதுல இருந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மூலமா உங்க கண்ணை பாதுகாக்கிறது வரைக்கும் ஆப்பிளோட பெனிஃபிட்ஸ் ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். சோ நம்ம மெயின் மீல்ஸை எப்படி டிசைன் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம 3வது செக்மெண்ட், சூப்பர் காய்கறிகள் மற்றும் காளான்கள். எலக்கோசு, சொரக்கா, காலிஃப்ளவர் மாதிரி காய்கறிகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கலோரிஸ்ல உங்க வயித்தை ஈஸியா நிரப்பிடும். யோசிச்சு பாருங்க, 100 கிராம் எலக்கோசு அதாவது லெட்யூஸ்ல வெறும் 14 கலோரிஸ் தான் இருக்கு. இவ சும்மா வயித்த நிரப்புற காய்கறிகள் மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடம்ப ஹீல் பண்ற நேச்சுரல் மெடிசின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட் சுகர் லெவலை ஏத்தாமலே ஜிம்முக்கு போயிட்டு வந்த அந்த மசில் டயர்ட்னஸை குயிக்கா சரி பண்ணிடும். காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃபைட் பண்ணி கேன்சர் வராமலே தடுக்குது. அப்புறம் காளான் மதிய நேரத்துல வர அந்த பயங்கரமான சோர்வை அப்படியே விரட்டி நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட கொடுக்கும். சரி, இதெல்லாம் ஓகே. இது எப்படி நம்ம பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான பிளான் இருக்கு. காலையில எழும்பும்போது உடம்ப டீடாக்ஸ் பண்ற ஒரு சுரக்கா ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. மதிய நேரம் ஒரு சில்லுன்னு நீர்மோர் குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கோங்க. அப்புறம் ஈவினிங் டைம்ல வர்ற பசிக்கு அந்த வடை, போண்டாவை வெட்டிட்டு ஒரு ஆப்பிள் இல்லனா வெள்ளரிக்காய ஸ்நாக்ஸா எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஆனா செம்ம எஃபெக்டிவான ஒரு ரொட்டீன். இறுதியா இதையெல்லாம் சேர்த்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பத்தி பார்ப்போம். சும்மா 2 நாளைக்கு ஃபாலோ பண்ற டயட்டை விட இது ஒரு நிரந்தரமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சா இருக்கணும். இந்த ஒரு கோட் நம்ம மொத்த கான்செப்டையும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுது. விலையுயர்ந்த ஜங்க் ஃபுட்ஸை விட்டுட்டு நேச்சுரல் ஃபுட்ஸ்க்கு மாறுறது ஒரு செலவே கிடையாதுங்க. அது உங்க லாங் டேர்ம் ஹெல்த்துக்கும் ஸ்கின்னுக்கும் டெய்லி எனர்ஜிக்கும் நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு ஒரு பாக்கெட் சிப்ஸ் வாங்குற காசுல ஒரு இளநீர் வாங்கி குடிங்க, உங்க உடம்பு உங்களுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லும். சோ உங்க ஹெல்த் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான கேள்வியோட நான் இந்த தொகுப்பை முடிக்கிறேன். நாளையில இருந்து இந்த அட்டகாசமான 0 கலோரி உணவுகள்ல எதை உங்க டெய்லி ருட்டீன்ல நீங்க ஆட் பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. ஸ்மார்ட்டா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா வாழுங்க.